இன்றைக்கு கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கின்ற உங்களை எல்லாம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைக்கு மோடி தலைமையிலான ஒன்றிய அரசாங்கம் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்தது. எளிய மக்களுக்கு, நம்மை போன்ற ஏழை மக்களுக்கான எந்த திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. அதை நம்முடைய முதலமைச்சர் தான் இன்றைக்கு கேள்வி கேட்டிருக்கிறார். ஆனால் அதிமுகவுடைய தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அதில் எந்த வரவேற்பதற்கு விஷயம் இல்லாவிட்டாலும் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருப்பது போல வரவேற்பு கொடுக்கிறார். காரணம், இன்றைக்கு அவர் வழக்கு சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொண்டிருப்பதால் மோடிக்கு பயந்து கொண்டு போய் அதிமுகவை அங்கு அடமானம் வைத்து விட்டார். அதிமுக ஒரு காலத்தில் மறைந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலும் ஒன்றிய அரசுகளை எதிர்த்து நிற்கின்ற மாநில சுயாட்சி கொள்கையிலே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அதே போன்று விட்டுக் கொடுக்காமல் இருந்தவர்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நுழையாமல் தடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதை பின்பற்றி மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் உள்ளே நுழையாமல் வைத்திருந்தார். ஆனால் அவர் மறைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு வந்தது. மின்சாரத்தை ஒன்றிய அரசாங்கம் கட்டுப்படுத்துகின்ற உதய் மின் திட்டம் வந்தது. ஒவ்வொரு துறையும் மத்திய அரசாங்கத்துடைய கைப்பிடிக்குள் கொண்டு போய் வைத்துவிட்டு இன்றைக்கு நமக்கு வர வேண்டிய நிதி வரவில்லை. நம்ம கொடுக்குற வரி பணத்தில் நமக்கு பங்கு வரணும். அந்த பங்கை, ஒரு மாநிலத்திற்கான பங்கை தராமல் ஏமாற்றுகிறார்கள். நம்முடைய பணத்தை எல்லாம் இன்றைக்கு ஒரு கொள்ளையடிக்கின்ற அரசாக மத்திய அரசாங்கம் இருக்கிறது. இதை எதிர்த்து கேட்க வேண்டும் என்றால் நம்முடைய முதலமைச்சர் தான் இன்றைக்கு முதல் ஆளாக நிற்கிறார். ஒரு புறம் அதை செய்தாலும் இன்னொரு புறம் மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து நிறுத்தாமல் செய்து வருகிறார். இப்போ அவர் சொல்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா தரணும். 1000 ரூபா தரதே முடியாதுன்னு சொன்னவர் இன்னைக்கு எப்படி சொல்றாரு? ஏமாற்றுகின்ற முயற்சியில் எப்படியாவது ஒரு மாய்மாலத்தை உண்டாக்கி ஒரு கதையை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்ப முடியுமான்னு ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறார். ஆனால் அவர் கூட்டணியில் இருக்கிற அரசாங்கம், மத்திய ஒன்றிய மோடி அரசாங்கம் நமக்கு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலாம் மட்டும் வாய் திறந்து கேட்க மாட்டார். எடப்பாடி அவரிடத்துல கைகட்டி நிற்பார். எனவே அப்படிப்பட்டவருடைய இன்றைக்கு மோடியாக இருந்தாலும் எடப்பாடியாக இருந்தாலும் அவருடைய உண்மை ரூபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை மக்களிடத்தில் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும்.